Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கத்தார் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழப்பு. நெல்லை ராதாபுரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் உட்பட 3 பலியானதாக அறிவிப்பு. திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிந்த விவகாரம். முதலமைச்சரிடம் இடைக்கால அறிக்கை தாக்கல் செய்தது 3 குழு. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் ஜோசப் விஜய் பதிலுரை. வெளியே சொல்ல முடியாத பல சூழ்ச்சிகளை தாண்டி இந்த இடத்திற்கு வந்துள்ளதாக பேச்சு. டாஸ்மாகில் கட்சி நிதி குறித்து முதலமைச்சர் பேசியதற்கு திமுக எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு. பதிலுக்கு தாவக எம்எல்ஏக்களும் எழுந்து நின்று பேசியதால் அமளி. ஆனா இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்க முடியும். எவ்வளவு வார்த்தைகள் பேசினீர்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியும். முதலமைச்சர் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு. சோஃபா செட், பர்னிச்சர் பிசினஸ் எல்லாம் வெளியே செய்யுங்கள், சட்டசபையில் வேண்டாம் என முதலமைச்சர் கருத்து. மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆவேசம். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையை ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றியுள்ளதாக உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். திமுக மீது பழி போடுவதை வழக்கமாக வைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. வெளிநடப்பு செய்த எதிர்க்கட்சித் தலைவர் தனது அறையில் அமர்ந்து முதலமைச்சரின் முழு உரையையும் கேட்டுள்ளார். அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடைகளை சரி செய்ய பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பேச்சு. கூடுதலாக 77 புதிய மின்தடை நீக்க மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம். மின்வெட்டுக்கு திமுக ஆட்சியில் அணிலை காரணம் சொன்னார்கள், தாவேக ஆட்சியில் குரங்கை காரணம் சொல்கிறார்கள். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்த தீர்மானம் நிறைவேற்றம். சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சேவை கட்டணங்களை பன்மடங்கு உயர்த்த திட்டம். 5000 ரூபாயாக உள்ள ஷண்முகார்ச்சனை கட்டணத்தை 30,000 ரூபாயாக உயர்த்த பக்தர்களிடம் கருத்து கேட்பு. முல்லை பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக தண்ணீர் திறப்பு. 30 அடியை எட்டியது வைகை அணையின் நீர்மட்டம். கோவையில் புதைக்கப்பட்ட தந்தையின் உடலை தோண்டி கழுத்தில் இருந்த 3.5 சவரன் நகையை திருடிய மகன். குடும்ப உறுப்பினர்களின் புகாரின் பேரில் போலீசார் விசாரணை. நீலகிரிக்கு மல்டி பார்க்கிங் வசதி தேவைதான் என்றாலும் கோயில் பணத்தை அதற்கு செலவிடக்கூடாது. சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக எம்எல்ஏ போஜராஜன் பேட்டி.
காஞ்சிபுரத்தில் விஜய் பிறந்தநாள் விழாவிற்கு பள்ளி நேரத்தில் மாணவர்களை அழைத்துச் சென்ற தாவேக்க நிர்வாகிகள். துணை போன ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். சேலம் 58வது வார்டில் தூய்மை பணியாளர்களிடம் மேற்பார்வையாளர் ஆபாசமாக பேசியதாக குற்றச்சாட்டு. நமது தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக 1 மணி நேரத்தில் இடமாற்ற நடவடிக்கை. திருவிடைமருதூரில் தாவேக்க அரசை கண்டித்து கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டியபடி விவசாயிகள் போராட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி கண்டன முழக்கம். ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த நாவலூர் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர மோதல். 3 பேர் கத்தியால் குத்தப்பட்ட வழக்கில் 2 கைது. பரமக்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 27,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் உதவியாளர் கைது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே துணிகர கொள்ளை. வீட்டில் இருந்த மகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி தாயிடம் 8 சவரன் தங்கச் சங்கிலி பறிப்பு. ஜேசிபி இயந்திரங்களின் வாடகையை உயர்த்த கோரி கோவை சூலூரில் 2வது நாளாக போராட்டம். வாகன உதிரி பாகங்கள் விலையேற்றம், டீசல் விலை உயர்வை சுட்டிக்காட்டி வாடகையை அதிகரிக்க உரிமையாளர்கள் வலியுறுத்தல். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் பேருந்து மீது லாரி மோதி விபத்து. தனியார் பேருந்தில் பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அருகே பார்மா தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. உடல் கருகி 4 பேர் உயிரிழந்த சோகம். லக்னோ தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த சம்பவம். பொறியாளர்கள் உட்பட 4 அரசு அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் நடவடிக்கை. மேற்கு வங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் காலணி மாலை அணிவித்து முட்டைகளை வீசி ஊர்வலமாக அழைத்துச் சென்ற பொதுமக்கள். மத்திய சிறுபான்மை நலத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா. பதவி விலகலை ஏற்றுக்கொண்டதாக குடியரசுத் தலைவர் முர்மு அறிவிப்பு.